Hello all, welcome to TNPSC General Studies YouTube channel. Previous video la 8th standard unit 7 ஓட part 1 வந்து upload பண்ணிருப்போம். இந்த வீடியோல part 2 இதுல வந்து ஆஸ்திரேலியா and அண்டார்டிகா பத்தி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்லேயும் வந்து லாஸ்ட்டாக டிஸ்கவர் பண்ண கான்டினென்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இது வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்ட் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட். அப்போ எது ஒரு ஐலாண்ட் கான்டினென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியாவில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்து ஒரே கண்ட்ரியாக வந்து இருக்குது. இப்போ ஏஷியா ஆஃப்ரிக்காலலாம் வந்து ஃபுல்லாக அந்த ஆஃப்ரிக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 52 கண்ட்ரிஸ் போல் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஆஸ்திரேலியா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து ஒரே கண்ட்ரியாக வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்றப்போ 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சீமேன் இவர் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தார். அப்போ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 10 டிகிரி 4 சவுத் 39 டிகிரி 8 சவுத் லேட்டிடியூடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 113 டிகிரி 9 ஈஸ்ட் அதுலேருந்து 153 டிகிரி 39 ஈஸ்ட் லாங்கிடியூடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து இந்த காண்டினெண்ட்டை வந்து 2 ஹாஃபாக ஈக்குவல் ஹாஃபாக பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுது. கண்ட்ரியோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 7.68 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இங்கே இருக்குது. நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லாண்ட், சவுத் ஆஸ்திரேலியா, தஸ்மானியா, விக்டோரியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நார்தர்ன் டெரிட்டரி, கேபிட்டல் டெரிட்டரி வந்து கேன்பெரா அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன்ஸ் வந்து பிரியுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. கேன்பெரா அப்படின்றது வந்து கேபிட்டலாக இருக்குது. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து கேன்பெரா. சிட்னி, பிரிஸ்பேன், அடலைடே, ஹோபார்ட், மெல்பர்ன், பெர்த், டார்வின் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது. இதான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஃபிசிக்கல் டிவிஷன். கீழே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்கும், அந்த மேலே வந்து பெசிபிக் ஓஷன். கிரேட் பேரியர் ரீஃப் வந்து அந்த இடத்துல இருக்குது மேலே. அடுத்தது வந்து இந்த ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா 8222 ஐலாண்ட் வந்து இருக்குது. ராட்நெஸ்ட் ஐலாண்ட், மேக்னட்டிக் ஐலாண்ட், ஃபிட்ஸ்ராய் ஐலாண்ட், ஃப்ரேசர் ஐலாண்ட், பிலிப் ஐலாண்ட், லார்ட் ஹாவி ஐலாண்ட், கங்காரு ஐலாண்ட் அண்ட் விட் சண்டே ஐலாண்ட் அப்படின்றது வந்து மேஜர் ஐலாண்டாக வந்து இருக்குது. இதான் வந்து நார்தர்ன் டெரிட்டரி, சவுத் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாண்ட், கீழே வந்து நியூ சவுத் வேல்ஸ், கேபிட்டல் டெரிட்டரி, விக்டோரியா, அந்த பிளேசஸ்லாம் வந்து இதில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்ததெல்லாம். அடுத்தது ஃபிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா டோப்போகிராஃபி வந்து வெரி லோ இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ரொம்ப லோவாக வந்து இருக்குது அந்த இர்ரெகுலாரிட்டி அப்படின்றது. நேச்சர் டோப்போகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து 3 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். என்னென்ன டிவிஷன்ஸ்னால் கிரேட் வெஸ்டர்ன் பிளாட்டியூ, சென்ட்ரல் லோலேண்ட், ஈஸ்டர்ன் ஹைலேண்ட் அப்படின்ட்டு. அப்போ கிரேட் வெஸ்டர்ன் பிளாட்டியூ அப்படின்றது என்னென்னா, வெஸ்டர்ன் பிளாட்டியூ அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஃபிசிக்கல் டிவிஷனாக இருக்குது. 1/3 ஆஃப் த கான்டினென்ட் ஏரியா வந்து இது ஹோல்டு பண்ணியிருக்கு. அப்போ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம நம்பரிங் படி பார்த்தோம்னா இது வந்து 27 lakhs கிட்ட வரும். நம்ம நம்பரிங் படி பார்த்தோம்னா 27 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்து இது வந்து வரும். அடுத்தது அரிட் லேண்ட் கவரிங் லார்ஜ் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, சதர்ன் ஆஸ்திரேலியா, நார்தர்ன் டெரிட்டரி பார்த்திங்கன்னா அரிட் லேண்ட் வந்து இருக்குது. ஃப்ளாட் சர்ஃபே வந்து கவர்ட் பை சாண்டி அண்டு ராக்கி ஃபீச்சர்ஸால் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஐரிஸ் ராக் இல்லாட்டி லுரு அப்படின்றது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் மோனோலித் ராக்காக வந்து இருக்குது. இதுதான் கீழே இருக்கதா வந்து ஐரிஸ் ராக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அரிட் ரீஜனில் இருக்குது.
863 மீட்டர்ஸ் வந்து சீ லெவலுக்கு மேலே வந்து இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒண்டர்ஸாக ஆஸ்திரேலியாவில் இருக்குது இந்த ஐயர்ஸ் ராக் அப்படின்றது. அடுத்தது இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒண்டர்ஸ். த பாயிண்டட் லைம்ஸ்டோன் பில்லர்ஸ் வந்து இங்கே இருக்குது. பினக்கிள்ஸ் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பாயிண்டட் லைம்ஸ்டோன் பில்லர் அப்படின்வாங்க. ஃபுல்லாக அங்கங்கே பில்லர் மாதிரி இருக்கும், லைம்ஸ்டோன் பில்லர்ஸ். இது வந்து இந்த ரீஜியனில் வந்து இருக்குது. அடுத்தது மெக்டானல் அண்டு மஸ்கிரேவ் ரேஞ்சஸ் லொக்கேட்டட் இன் திஸ் பிளாட்டியூவில் இருக்குது. அதே மாதிரி ட்ரீலெஸ் ரீஜன் சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ட்ரீலெஸ் ரீஜன் ஆஃப் நலோபார் பிளெயின் இது எங்கே இருக்குன்னா சதர்ன் பார்ட் பிளாட்டியூவில் வந்து இருக்குது. கிரேட் விக்டோரியன் டெசர்ட் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சென்ட்ரல் லோலேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் கர்பென்டேரியா நார்த்லேருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சவுத்தில். அப்போது இந்த சென்டர் ஆஃப் திஸ் லோலேண்ட் லார்ஜ் இன்லேண்ட் ட்ரைனேஜ் பேசின் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து இருக்குது. இன்லேண்ட் ட்ரைனேஜ் பேசின் வந்து இங்கே இருக்குது. லேக் அயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு சால்ட் லேக்காக வந்து இருக்குது. எங்கன்னா இந்த ரீஜியனில் முரே டார்லிங் ரிவர் சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டாக சென்ட்ரல் லோலேண்டில் வந்து இருக்குது. அப்போ சென்ட்ரல் லோலேண்ட் ஹியூஜ் ஆர்டிசன் பேசன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல காணப்படுது. ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 3860 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கேப் யோக் நார்த்லேருந்து டாஸ்மானியா சவுத் வரைக்கும் வந்து இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதை வந்து கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செப்பரேட் பண்ணது எப்படின்னா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுது. ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸ் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சாக ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கும். ஹையஸ்ட் பீக் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மவுண்ட் காஸ்கிஸ்கோ அப்படின்றது பார்த்திங்கன்னா 2230 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நியூ சவுத் வேல்ஸில் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து 2 இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிசன் பேசின், கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்ட்டு. இப்போ கிரேட் ஆர்டிசன் பேசின் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாட்டர் கஷஸ் அவுட் லைக் அ ஃபவுண்டன். இதான் அது ஆர்டிசன் வெல் அப்படின்வாங்க. இந்த கிரேட் ஆர்டிசன் பேசின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏஷியாவில் ஆஸ்திரேலியாவில் வந்து லார்ஜஸ்ட் டீப்பஸ்ட் பேசினாக வேர்ல்டுலே வந்து இருக்குது. ஆர்டிசன் பேசின் அப்படின்றது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த கிரேட் டிவைடிங் ரேஞ்சோட வெஸ்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த அரிட் அண்ட் செமி அரிட் பார்ட் ஆஃப் குயின்ஸ்லாண்டில் இருக்குது. அதே மாதிரி நியூ சவுத் வேல்ஸ், சவுத் ஆஸ்திரேலியா அண்ட் நார்தர்ன் டெரிட்டரியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ரீஜியனில் இதுதான் அப்படின்றாங்க. அடுத்தது கிரேட் பேரியர் ரீஃப். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் குயின்ஸ்லாண்ட்லேருந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பெசிஃபிக் ஓஷனில். இட் இஸ் ஃபார்ம்டு பை த டைனி கோரல் பாலிப்ஸால் வந்து ஃபுல்லாக இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 2300 கிலோமீட்டர்ஸ் வந்து லாங் வரைக்கும் இந்த கோரல் ரீஃப் வந்து இருக்குது. ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டோட நேச்சுரல் ஒண்டர்ஸில் இது ஒன்று. நிறையா படத்தில் வந்து இது வந்து பார்த்துருப்போம். கிரேட் பேரியர் ரீஃப், கோரல் பாலிப்ஸ். ட்ரைனேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ரிசீவ்ஸ் லோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் தான் வந்து இருக்குது. ஹாட் ட்ரை கண்ட்ரியாக வந்து இருக்குது. ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து எப்பொழுதுமே ஹையாக இருக்குது. வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரிவரில் வந்து ஃப்ளோ ஆகுது கடல்லேருந்து. அப்போ வந்து தண்ணி வந்து அங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அடுத்த ரிவர் முறை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் த மெயின் ரிவர்ஸ் அப்படின்றாங்க அண்ட் மேஜர் ட்ரைனேஜ் பேசின் ஆஃப் ஆஸ்திரேலியா. அப்போ ட்ரைனேஜ் பேசின் அப்படின்றது வந்து இன்டீரியர் பார்ட்டில் வந்து காணப்படுது. ப்ரூக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பிளேஸ். இங்கே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு 53 டிகிரி செல்சியஸில் சென்ட்ரல் லோலேண்டில். அப்போ லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேன்பேரா ஆஸ்திரேலியாவோட கேபிட்டலில் வந்து -22 டிகிரி செல்சியஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ட்ரைனேஜ் பேசின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்ட்டில் வந்து இருக்குது. அடுத்தது இட் கவர்ஸ் மோர் தென் 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. மொத்தம் 14% ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்து கவர் பண்ணுது.
ரிவர் முரே அப்படின்றது வந்து லாங்கஸ்ட் ரிவர் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 2508 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுது. எங்கேருந்துன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ப்லேருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் ரன் ஆகுது. டார்லிங், அலெக்சாண்ட்ரியா, முரம்பிட்ஜி, லச்சம், அடுத்தது ஸ்வாங் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸாக வந்து இங்கே இருக்குது. கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அரிட் லேண்டாக வந்து இருக்குது. அப்போ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து ஆஸ்திரேலியா வந்து 2 ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணுது. நார்தர்ன் ஹாஃப் அப்படின்றது வந்து வார்ம் அண்ட் ட்ராபிக்கல் ஜோனாக வந்து இருக்குது. சதர்ன் ஹாஃப் அப்படின்றது கோல்ட் டெம்பரேட் ஜோனாக வந்து இருக்குது. அடுத்தது நார்த் கோஸ்டல் ரீஜன் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து நார்த் கோஸ்டலில் இருக்குது. ஹெவி ரெயின்ஃபால் வந்து சம்மரில் இருக்கும். ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜன் வந்து குட் ரெயின்ஃபால் இருக்கும் சவுத்தில். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து இங்கே இருக்கும். ஹாட் டெசர்ட் கிளைமேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது எங்கே இருந்துன்னா சென்ட்ரல் லோலாண்ட்லேருந்து வெஸ்டர்ன் ஷோர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது ரெயின்ஃபால் அப்படின்றது லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் இருக்குது. பர் ஆனுவல்லே வந்து 25 சென்டிமீட்டர் தான் ரெயின்ஃபால் இருக்குது. மெடிட்டேரியனியன் டைப் ஆஃப் கிளைமேட் ப்ரிவல்ஸ் ஆகுது இங்கே, ஏன்னா சதர்ன் டிப் ஆஃப் ஆஸ்திரேலியாவில். அடுத்தது ரீஜன் அரவுண்ட் பெர்த் அண்டு அடலைடா அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து ப்ரிவைல் ஆகுது. அடுத்தது டாஸ்மானியா வந்து ரெயின் வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்குது. ஃப்ரம் வெஸ்டர்லி விண்ட் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா டாஸ்மானியாவுக்கு மழை கிடைக்கிது. அடுத்தது ஆஸ்திரேலியாவோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு செமி ஆரிட் ரீஜியன். வெஜிடேட்டிவ் கவர் அப்படின்றது வந்து நாட் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். ஸ்கேட்டர்ட் ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் தான் இங்கே வந்து இருக்கும். வெரி சிம்பிள் வெஜிடேஷன் பேட்டர்னாக இருக்குது. பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து ட்ரை கண்டிஷன் வந்து அடாப்ட் ஆகுது. அதனால் அது வந்து ரொம்ப காலம் வந்து தண்ணி இல்லாமல் வாழ்கிறதுக்கான அதோட கண்டிஷன் வந்து அதுலேருந்தே வந்து ப்ரிவைல் ஆகிட்டே இருக்கும். அது அங்கே இருக்க பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப காலம் வாழும், சர்வைவ் ஆகும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா 0 அப்படின்வாங்க. யூக்கலிப்டஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட் காமன் ட்ரீயாக இருக்குது வெஸ்ட்டில். அதே மாதிரி லாங் பீரியட் வந்து ட்ராட் இருக்கும். லாங் பீரியட் ஆஃப் ட்ராட்டில் வந்து இந்த யூக்கலிப்டஸ் வந்து இருக்கும். அடுத்த ஃபாரஸ்ட் அண்டு woodlands அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் 16% ஆஃப் ஏரியா ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் woodland வந்து இருக்குது. யூக்கலிப்டஸ், அகாசியா, மெலைலுக்கா, ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்வாங்க மேஜர் ட்ரீஸாக இங்கே இருக்குது. 80% ஆஃப் அனிமல்ஸ் இந்த கண்ட்ரி வந்து நாட் ஃபவுண்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இங்கே இருக்க அனிமல்ஸில் 80% அனிமல்ஸ் வந்து மற்ற எந்த கண்ட்ரீஸுமே வந்து இருக்காது. ஆஸ்திரேலியா வந்து ஆல்மோஸ்ட் 400 மேமல் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. 400 பாலூட்டி இனங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி 140 மர்சுபியன்ஸ் வந்து இங்கே இருக்குது. மர்சுபியன்ஸ்கள் வந்து இருக்குது. மர்சுபியன்ஸ் தான் என்ன அப்படின்னா எந்த அனிமல்ஸ் வந்து தன்னோட குட்டிகளை தன்னோட பவுச்சில் வயிற்றில் வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கங்காரு பவுச்சில் வந்து தன்னோட குட்டிகளை வந்து கேரி பண்ணிகிட்டே போதோ அது பேர் வந்து மர்சுபியன்ஸ் அப்படின்வாங்க. அப்போ இந்த மர்சுபியன் வகைன்னு பார்த்தோம்னா கங்காருலாம் வந்து வரும். கங்காரு, கொய்லா அதெல்லாம் வந்து வரும். அடுத்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொக்கபுரா, பிளாட்டிபஸ், அடுத்தது பாட்டில் ட்ரீ, ரெயின்போ லாரிக்கிட், ஈமு, மெரினோ ஷீப். அடுத்தது வந்து இங்கே வந்து என்னென்னா தன்னோட ஒன்று வந்து தன்னோட பவுச்சில் வந்து வச்சுட்டு போகும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெர்சுபியன்ஸ் அப்படின்வாங்க. கங்காரு அப்படின்றது வந்து இந்த நேஷன் அனிமல் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக இருக்குது. கொவாலா அப்படின்வாங்க. அடுத்தது வந்து கோவாலான்னு 2வது இருக்குது, அது வந்து கொவாலா. பிளாட்டிபஸ், வலாபி, டிங்கோ அண்ட் அதர் அனிமல்ஸ்லாம் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து காணப்படுது. பேர்ட் ஸ்பீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஃபிங் கொக்கபுரா, ஈமு, ரெயின்போ லாரிக்கெட்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் மேஜர் பேர்ட்ஸாக ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பீப்புள் வந்து ஷீப் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜக்கரூஸ் அப்படின்வாங்க. அபோரிஜின்ஸ் அவங்களாம் யாருன்னா இண்டிஜியஸ் பீப்புளாக வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. பழங்குடியினராக இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங், மேனுஃபேக்சரிங், ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் வந்து மெயினாக இருக்குது. வீட் அப்படின்றது இவங்களோட சீஃப் கிரெயின் க்ராப்பாக வந்து இருக்குது. ரைஸ், சுகர் கேன், மெடிட்டேரியன் ஃபுட்னு சொல்லக்கூடிய கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்ரிகாட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா பெர்த்தில், அடலைடு, மெல்போர்ன்லலாம் வந்து இருக்குது. டாஸ்மானியா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐலாண்டுன்னுவாங்க. ரைஸ், டொபாக்கோ அண்ட் காட்டன் அப்படின்றது வந்து நார்தன் பார்ட் ஆஃப் டாஸ்மானியாவில் வந்து இருக்குது, கல்டிவேட் பண்ணுறாங்க. ஷீப் ரீடிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் ரீஜனோட அசோசியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி வார்ம் கிளைமேட் இருக்கும். ஓட்ஸ், மெய்ஸ் அண்ட் பார்லி அப்படிலாம் பார்த்திங்கன்னா
இங்கே வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து வெல் நோன் ஃபார் வெனியார்ட்ஸ் அண்டு ஆர்கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக வந்து இருக்குது. கேட்டில் ரீரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் சவான ஷீப் ஃபார்மிங்கில் வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இருக்கும். இப்போ கேட்டில் ரீரிங் அப்படின்றது எங்கே இருக்கும்னா ட்ராபிக்கல் சவானால, ஷீப் ஃபார்மிங் அப்படின்றது வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்டில் இருக்கும். மெரினோ ஷீப் அப்படின்றது வந்து ஒரு ரீரிங் இன் சதர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து மெரினோ ஷீப் வந்து இருக்கும். இது அந்த கடைசியாக இருக்குது. இதுதான் டாஸ்மானியா, விக்டோரியா அண்ட் நியூ சவுத் வேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ட்ரை கேட்டில் அப்படின்றது வந்து க்ளோஸ் டு த சிட்டி ஆஃப் ஈஸ்ட் அண்ட் சவுத் கோஸ்ட்டில் வந்து டெய்ரி கேட்டில்லாம் வந்து இருக்குது. டெய்ரி கேட்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா பால் மூலமாக அது மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, அதான் வந்து ஆடு மாடு அதெல்லாம் வந்து கேட்டலில் வரும். அதில் வந்து டெய்ரி கேட்டில் அப்படின்றது வந்து எந்த சிட்டிஸ்னா ஈஸ்ட் அண்ட் சவுத் கோஸ்ட்டில் வந்து இருக்குது. டெய்ரி கவுஸ்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா லவரா, ஜெர்சி, அயர்ஷைன் அதெல்லாம் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்குது ஆஸ்திரேலியாவில். ஜெர்சி மாடல்லாம் பார்த்துருப்போம். ஃபிஷிங் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இங்கே இருக்குது. மெரைன் ஃபிஷிங் அப்படின்றது வந்து பாப்புலராக கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்குது. இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்றது வந்து லிமிட்டடாக இருக்குது. ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வெரி லிமிட்டடாக வந்து இருக்குது. ஷீப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஷீப் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உல் அப்படின்றது வந்து கேஷ் க்ராப் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்வாங்க. அடுத்தது மினரல் ரிசோர்ஸஸ். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து கான்ட்ரிபியூட் 10% ஆஃப் கண்ட்ரிஸ் ஜிடிபியில் மினரல் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டில் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட், லெமோனைட், ரூட்டைல், ஜிர்கான். அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு, லெட், லித்தியம், மேங்கனீஸ் ஓர் அண்ட் ஜிங்க். தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர், யுரேனியம். அடுத்தது ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பிளாக் கோல். இதெல்லாம் வந்து மேஜர் அவங்க எந்தெந்த பிளேசஸில் இருக்காங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோல் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கேசில் அதுலேருந்து சிட்னி வரைக்கும் சவுத்தில் வந்து சவுத் ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அயன் ஓர் வந்து மெயினாக வந்து சதர்ன் அண்டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது. பாக்சைட் அப்படின்றது வந்து எங்கே மைன் பண்ணுறாங்கன்னா கல்ஃப் ஆஃப் கார்பென்டேரியா, பெர்த், டாஸ்மானியாவில் வந்து மைன் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்டைன் ஃப்ரம் பேஸ் ஸ்ட்ரெயிட் அண்டு வெஸ்ட் ஆஃப் பிரிஸ்பர்ன் வந்து இது வந்து பெட்ரோலியம் கிடைக்குது. அடுத்தது வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து கிடைக்குது. யுரேனியம் அப்படின்றது வந்து மைன் பண்ணுற இடம் வந்து நார்தர்ன் டெரிட்டரி ஆஃப் ராம் ஜங்கிள் அண்ட் குயின்ஸ்லாண்ட். கோல்டு அப்படின்றது வந்து எங்கெல்லாம் மைன் பண்ணி எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் டெசர்ட் அட் கேல்கோர்லி. இந்த கேல்கோர்லி அப்படின்றது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டெசர்ட் அப்படின்றாங்க, டெசர்ட் ஏரியாவில். அங்கே பார்த்திங்கன்னா வந்து கோல்டு வந்து மைன் பண்ணுறாங்க. அடுத்தது லெட், ஜிங்க், சில்வர், அடுத்தது மேங்கனீஸ், டங்ஸ்டின், நிக்கல், காப்பர்லாம் வந்து மெயினாக இங்கே மைன் பண்ணி எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் ப்ரீவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ப்ரைமரியாக வந்து இருக்குது இங்கே. இப்போ ஃபைனான்ஸ், ஷிப் பில்டிங், இன்ஃபர்மேஷன் டெலிகம்யூனிகேஷன், டெக்னாலஜி, மைனிங், இன்சூரன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸாக வந்து இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலி டிபெண்ட் ஆன் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து இருக்காங்க. மோர் தென் 30 ஏர்போர்ட் வந்து இங்கே இருக்குது. பேசஞ்சர்ஸ் வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கால் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணப்பட்டதாக வந்து இருக்குது. பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2019 ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் 25.2 மில்லியன். இப்போ வந்து 0.33 பார்த்திங்கன்னா இந்தியா டோட்டல் வேர்ல்டோட பாப்புலேஷனில் இது வந்து கான்ஸ்டியூட் ஆகிருக்கு. பாப்புலேஷன் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 3 persons per square kilometer. அர்பன் பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரி இஸ் அபவுட் 87.7%. அப்போ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜனாக அது இருக்காங்க. சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜனாக வந்து இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து அண்டார்டிகா பற்றி. அண்டார்டிகாவோட லொக்கேஷன் கீழே பாருங்கள். அண்டார்டிகா அப்படின்றது ஒரு யூனிக் கான்டினென்ட். இங்கே வந்து நேட்டிவ் பாப்புலேஷன் அப்படின்ட்டு ஒன்று கிடையாது. தேர் இஸ் நோ கண்ட்ரி இன் அண்டார்டிகா. அண்டார்டிகா வந்து 5th லார்ஜஸ்ட் கான்டினெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக போலார் ரீஜனில் இருக்குது. கோல்டஸ்ட் கான்டினென்ட். பெர்மனண்ட்டாக ஐஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். செப்பரேட்டட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பை த ஐசி வாட்டரால் ஃபுல்லாக செப்பரேட் ஆகிருக்கும் மற்ற கண்ட்ரீஸ் கிட்டேருந்து. அடுத்தது சதர்ன் போர்ஷன்ஸில் இருக்குது. இந்தியன், அட்லாண்டிக் அண்ட் பெசிபிக் ஓஷனோட சதர்ன் போர்ஷனில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது 9.3% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு.
அண்டார்டிகா. அடுத்தது வந்து இந்த காண்டினென்ட்டோட லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ரேஞ்சஸ், பீக்ஸ், வேலிஸ், கிளேஷியர்ஸ், பிளாட்டியூஸ், ஐஸ் ஷெல்ஃப், லேக்ஸ், வெல்கனோஸ் வந்து இருக்குது. இப்போ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அட்லாண்டிக் மவுண்டைன் இருக்குது, 3200 கிலோமீட்டர்ஸ். இது வந்து என்டையராக காண்டினென்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுது. வெஸ்ட் அண்டார்டிகா, ஈஸ்ட் அண்டார்டிகான்னு ரெண்டு பிரியுது. வெஸ்ட் அண்டார்டிகா அப்படின்றது வந்து ஃபேஸஸ் பெசிபிக் ஓஷன். அண்டார்டிக் பெனிசுலா வந்து பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத் அமெரிக்காவை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டினியூ டு த ஆண்டிஸ் மவுண்டைன் ரேஞ்சோட கனெக்ட் ஆகிருக்கும் இது. ஈஸ்ட் அண்டார்டிகா வந்து ஃபேஸஸ் அட்லாண்டிக்கை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியன் ஓஷனை. மவுண்ட் எரிபஸ் அப்படின்ற ரீஜன் வந்து ஆக்டிவ் வெல்கனோவாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ரோஸ் ஐலாண்டில் இருக்குது. இட் இஸ் த ஒன்லி காண்டினென்ட் கால்ட் ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டினென்ட்டை தான் சொல்லுவாங்க. ஐஸ் கேப்ஸ் வந்து 4000 மீட்டர்ஸ் டீப்பில் வந்து இங்கே அதிகமாக வந்து காணப்படுது. சயின்டிஸ்ட் வந்து இந்த ரீஜியனில் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான இடமா வந்து அண்டார்டிகா இருக்குது. இங்கே தான் வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. காண்டினென்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டார்டிகாவோட கிளைமேட் வந்து ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். ஏன்னா ஈக்வேட்டர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால. மே, ஜூன், ஜூலை மந்த்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர் பீரியடாக அண்டார்டிகாவில் இருக்கும். சூரிய வெளிச்சமே இருக்காது, ரைஸே ஆகாது சன் அந்த இடத்துல. டெம்பரேச்சர் ஆஃப் த சவுத் போல் பார்த்தீங்கன்னா -90 டிகிரி கீழே வந்து போயிடும். ஆனால் சம்மர் மந்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா சன் வந்து செட்டே ஆகாது. ஃபுல்லாக வந்து டே டைமாகவே இந்த இடம் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்மர் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு அண்ட் ஐசி விண்ட் வந்து இயர் முழுக்க இருக்கும். பிப்ரவரியிலலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, டிசம்பர், அதுக்கப்புறமேட்டு ஜான்வரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறையவே மறையாது இங்கே. அப்போ கண்டினியூஸாக டே டைம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், டே லைட்டு. சம்மர் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு அண்ட் ஐசி விண்டாக இருக்கும் வருஷம் முழுக்க. அடுத்தது அண்டார்டிகா அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் பீஸ் ஆஃப் ஐஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து இருக்குது. அடுத்தது இங்கே வந்து 70% எர்த்தோட ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அண்டார்டிகா ஐஸ் கேப்பில் தான் வந்து இருக்குது. ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு பார்க்கும்போது பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து இங்கே டெம்பரேச்சர் இருக்கும். நோ மேஜர் வெஜிடேஷன் இங்கே இல்லை அந்த காண்டினென்ட்டில். சிம்பிள் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல்கே, மோசஸ், லிவர்வர்ட்ஸ், லிச்சன்ஸ், மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கை அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வாழும். ஆல்கே வந்து ஸ்னோவில் வந்து இருக்கும். வைல் அதர் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆன் கோஸ்டல் ராக்கியில் வந்து இருக்கும். கோஸ்டல் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரீ ஏரியாஸாக வந்து இருக்குது. அடுத்தது ஃபியூ ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பிளாங்டைன், ஆல்கே, மோசஸ்லாம் வந்து இங்கே அண்டார்டிகா ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் லேக்ஸில் வந்து இருக்குது. ஸ்மால் ரெட் ஃபிஷ் வந்து கிரில்னுவாங்க. அது இங்கே லார்ஜ் ஷோல்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் லார்ஜ் ஷோல்ஸ். ரெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிற கிரில் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிது. அதே மாதிரி ஃபுட் ஃபார் மெனி வார்ம் பிளட்டட் சி அனிமல்ஸ். அதாவது வார்ம் பிளட்டட் சி அனிமல்ஸ் அப்படிங்கிறது குளிரத்த பிராணி, வெப்பரத்த பிராணின்னு சொல்லிட்டு படிப்போம். அந்த மாதிரி வார்ம் பிளட்டட் சி அனிமல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் அப்படின்ற அந்த ஃபிஷ் தான் வந்து சாப்பாடாக இருக்குது. லிவிங் க்ரீச்சர்ஸ் வந்து வேல்ஸ், சீல்ஸ், வால்ரஸ், சீபேர்ட்ஸ் வந்து பென்குயின், ஆல்பட்ராஸ், போலா, ஸ்கியூ, ஸ்டவுட் அதெல்லாம் வந்து இங்கே வாழுது சீபேர்ட்ஸில். ப்ளூ வேல் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் அனிமலாக இருக்குது. விச் ஃபீட்ஸ் ஆன் பிளாங்டைன் சாப்பிடும் அது. அடுத்தது வந்து தீஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து திக் லேயர் இருக்கும், ஃபேட். அதோட உடம்பு வந்து இந்த குளிரை வந்து ரொம்ப வந்து பியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அதோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டால் இருக்கும். அதை வந்து பிளப்பர்னுவாங்க. அதுதான் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் லேயர் இருக்கிறதுனால தான் வந்து திக் லேயராக குளிரை வந்து அது வந்து தாங்கிக்க முடியுது. ஏன்னா ஃப்ரீசிங் கோல்டு வந்து அங்கே இருக்கும். வின்சன் மேசிவ் 5140 மீட்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் பீக்காக அண்டார்டிகாவில் இருக்குது. சதர்ன் பார்ட் ஆஃப் சென்டினல் ரேஞ்சில் இருக்குது. லம்பர்ட் கிளேஷியர் அப்படின்றது இந்த காண்டினென்ட்டில் இருக்குது. லார்ஜஸ்ட் கிளேஷியராக வந்து வேர்ல்டுலேயே வந்து இதான் இருக்குது. பென்குயின், சீல், வால்ரஸ், ஆல்பட்ராஸ், போலா சுக்கா, ப்ளூ வேல்லாம் இங்கே இருக்குது. ஃப்ரீசிங் கோல்டில் இருக்கும் தண்ணி, ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக வந்து இருக்கும். அதுதான் அடுத்தது. பென்குயின் பேர்ட்ஸ் வந்து அண்டார்டிகாவில் வந்து பறக்க முடியாது. இங்கே இருக்க பென்குயின் பேர்ட்ஸ் வந்து பறக்க முடியாது. தே ஹேவ் வெப்டு ஃபீட். கால் ரெண்டு இப்படி வந்து ஜாயின் ஆகிருக்கும். அதான் வந்து வெப்டு ஃபீட்டுன்னுவாங்க.
அண்டு ஃப்ளிப்பர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் விங்ஸ்க்கு பதிலாக ஃப்ளிப்பர்ஸ் வந்து இருக்கும் தண்ணியில் நீந்தி போகிறதுக்காக. ஸ்மால் இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் த ஒன்லி லேண்ட் அனிமல்ஸ் தான் இங்கே இருக்குது இந்த காண்டினென்ட்டில். மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிச் இன் கோல்டு, பிளாட்டினம் அண்ட் நிக்கல், காப்பர், பெட்ரோலியம் வந்து இங்கே கிடைக்குது. ட்ரேசஸ் ஆஃப் குரோமியம், லெட், மாலிப்டனம், டின், யுரேனியம், ஜிங்க்லாம் வந்து இங்கே கிடைக்குது. பாசிபிள் ரிசோர்ஸஸாக இங்கே இந்த ரீஜனில் வந்து சில்வர், பிளாட்டினம், அயன் ஓர், கோபால்ட், மேங்கனீஸ், டைட்டானியம்லாம் வந்து கிடைக்குது. கோல் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் இன் மினிமல் அண்ட் நான் கமர்ஷியல் குவான்டிட்டிஸாக இல்லை, கொஞ்சம் தான் கிடைக்கிது. கோல் அண்ட் ஹைட்ரோ கார்பன்லாம் கமர்ஷியல் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை. மெக்மோர்டா அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷனாக அண்டார்டிகாவில் இருக்குது. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோடது. தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் பேஸ் ஸ்டேஷன் வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வந்து காண்டினென்ட்டுக்கு வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல் வந்து இங்கே வந்து நடக்கலை. மினரல்ஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. அடுத்தது மைத்ரி ரிசர்ச் ஸ்டேஷன் அமெரிக்காவில் இருக்குது, அண்டார்டிகாவில் இருக்குது. 1912 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் நார்வேகியன் டீம் வந்து சவுத் போல ரீச் ஆகி இந்தியன் எக்ஸ்பெடிஷன் டீம் வந்து அண்டார்டிகாவுக்கு போனாங்க. இப்போ 21 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சார் SW குவாசம் அவர் தான் வந்து லீடராக இருக்கார். அந்த டீம் வந்து கோவாலேருந்து 6th December 1981 அப்போ கிளம்பி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவை 9th January 1982 போய் சேர்றாங்க. தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து அந்த காண்டினென்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க நம்ம இந்திய சார்பாக. அப்போ மைத்ரி அண்ட் பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இந்தியாவோட ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே வந்து அண்டார்டிகாவில் இருக்குது, மைத்ரி அண்ட் பாரதி. அரோரா அப்படின்றது வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. அலாஸ்கா அரோரா பொரானிஸ், இது வந்து நேச்சுரல் கர்டைன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் பிரைட் பிங்க், ரெட் அண்ட் க்ரீன் கலர் லைட் வந்து இதில் அப்பியர் ஆகிருக்கும் இந்த ஸ்கையில். நியர் நார்த் அண்ட் சவுத் மேக்னெட்டிக் போல்ஸை தான் வந்து அரோரா அப்படின்றாங்க. நிறையா வந்து இந்த காமிக்ஸ் படம், அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்லலாம் இந்த அரோரா பார்த்துருப்பீங்க. கார்ட்டூன்லலாம் பார்த்து நிறையா வந்திருக்கும் இந்த மாதிரி. டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த அரோரா அப்படின்றது. The effect is caused by the interaction of charged particles from the sun with atoms. சன்லேருந்து கிடைக்கிற சார்ஜ்டு பார்ட்டிக்கலும் அதோட ஆட்டம்ஸும் வந்து அப்பர் அட்மாஸ்பியரிக் லேயரில் வந்து இருக்கும்போது அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அது மூலமாக தான் ஃபுல்லாக அந்த அரோரா ஆஸ்ட்ராலிஸ் இல்லாட்டி சதர்ன் லைட்டுன்னுவாங்க, சவுத் போலில் இருக்கும். இந்த அரோரா பொராலிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்த் லைட்டுன்னு சொல்லுவாங்க, நார்த்து போல். சவுத்துலனா வந்து அரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆர் சதர்ன் லைட் சவுத் போலில், அரோரா பொராலிஸ் நார்த் லைட் நார்த் போலில். அமேசிங் கலராக வந்து இருக்கும். எர்த் ஸ்கையில் வந்து ஒரு கர்டைன் மாதிரி கலர்ஸ் வந்து இருக்கும். ஃபுல்லாக சூரிய வெளிச்சத்தினால இது வந்து கிடைக்கிறது. அடுத்தது வந்து அமேசிங் கலர்ஸ் அப்பியர் இன் த எர்த் ஸ்கை. ஹை லேட்டிடியூட் கண்ட்ரிஸ் லைக் அலாஸ்கா நார்த்தில், நியூசிலாந்து, ஃபால்க்லாண்ட் இந்த சவுத், இந்த இடத்துலலாம் வந்து அந்த லைட் வந்து காணப்படுது. நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா அரோரா ஆஸ்ட்ராலிஸ் வந்து இதான் வந்து இந்த 2 அரோரா அப்படின்றது ஃபுல்லாக கலர்ஸாக வந்து கலர்ஸ் கர்டைனில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வானத்தில் இருக்கும், தெரியும் இது. அடுத்தது 1 words பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது 1 words மேட்ச். இன்றைக்கி கிளாஸில் 8th standard unit 7ல் part 2, part 1ல் வந்து ஆஃப்ரிக்கா பார்த்தோம், part 2ல் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா காண்டினெண்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. All the best.